அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 55:18 வசனம் சொல்கிறது, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அப்ப திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அப்ப நிறைய பேர் என்னை நெருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளினாலே நான் நெருக்கப்படுகிறேன், உதவி செய்வார் இல்லாமல், உதவி செய்ய யாரும் இல்லாமல் நான் தனித்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு தான் அருமையானவர்களே. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி. அப்ப கர்த்தர் உங்களுக்கு நேரிட்ட போரை இன்று நீக்குகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கூட்டத்தார் உங்கள் மேல் வீண்பழி சுமத்துகிறார்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு நேரிட்ட போரை நீக்குகிறார். என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆமென். அப்ப பாருங்க, தாவீதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு பாருங்களேன். சவுல்னால பிரச்சனை. அவன் ராஜா இவனை கொல்ல பார்க்கிறான் பாருங்க, பொறாமை. ஆனால் கர்த்தர் அவனை மீட்டு விட்டார். அடுத்து சொந்த பையன் அப்சலோம், அவனாலையும் பிரச்சனை பாருங்க. உனக்கு என்ன பண்ணனே தெரியல, அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான். கர்த்தர் பாதுகாத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோலியாத், அவன்லாம் பாருங்க, இஸ்ரவேல் ராஜாவை எதிர்த்து நிற்க முடியல, ஆனால் இவன் போய் கொண்டுட்டான். இதெல்லாம் விடுங்க, தாவீது ட்ரெயின் பண்ண 600 பேர் சிக்லாக்கின் அனுபவத்திலே அவன் மேல் கல்லெறிய ஆயத்தமானார்கள். ஆனாலும் தாவீது கர்த்தரை தேடினான். கர்த்தர் அவனுக்கு நேரிட்ட போரை விளக்கி அவன் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று நான் சொல்லுகிறேன். ஒருவேளை உயர் அதிகாரிகளினாலே பிரச்சனையாக இருக்கலாம், சொந்தமானவர்களாலே பிரச்சனையா இருக்கலாம், அல்லது நீங்க வளர்த்து விட்டவர்களாலே பிரச்சனையா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நேரிட்ட போரை நான் நீக்குகிறேன், உன்னை சமாதானத்தோடே அதிலிருந்து மீட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் சமாதானமாய் அதிலிருந்து வெளியே வருவீர்கள். எந்த சேதமும் இல்லாம கர்த்தர் உங்களை அப்படியே பத்திரமாய் பாதுகாத்து உங்களை மீட்டு ரட்சிப்பார். இந்த நாள் தேவன் உங்களை விடுவிக்கிற நாளா இருக்கும், மீட்டு ரட்சிக்கிற நாளா இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.